வணக்கம் சொந்தங்களே. நான் வந்து கன்னியாகுமரி ஸ்டைலில் மத்தி மீன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தி மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், பூண்டு, மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் வந்து அரைச்சிக்கணும். அது அங்கே அந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டி நம்ம வந்து வானலில் வந்து வெறும் மீனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஊற்றிடணும். ஊற்றிட்டு தக்காளிலாம் மேலே கட் பண்ணி தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே மேலே தான் கட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி, உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிட வேண்டியதான். நம்ம எண்ணெய் நம்ம தஞ்சாவூர் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து இழிச்சு பண்ணுவோம். இது அப்படி கிடையாது. இது அவ்வளோதான், குழம்பே அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்கு இந்த குழம்பு பசங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காரும் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க கெண்டை மீன் தான் சாப்பிடுவாங்கங்கிறனால அவங்களுக்கு வந்து தனியாக என்னோடய ஸ்டைலில் நான் குழம்பு வச்சுருந்தேன். எனக்கு தனியாக மத்தி மீன் வறுக்கிறதுக்கு தனியாக வச்சுட்டு பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மத்தி மீன் சாப்பிட்டதே கிடையாது. என் தம்பிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே எங்கள் அப்பாட்ட வந்து வாங்கி கொடுத்து அனுப்பிட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில். ஏன்னா இது வந்து கை கால் வலிக்கு ஸ்ட்ரென்த்துக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. அதனால தான் செம்மையாக வந்துருந்துச்சு குழம்பு. தேங்க்யூ.